Hello viewers, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Welcome to Pure and True Essentials. இன்னைக்கு வீடியோல liquid soap எப்படி பண்றதுன்னு காமிக்க போறேன். நீங்க எல்லாரும் என்கிட்ட கேட்கலாம், மறுபடியுமா? ஆமா, மறுபடியும். ஆனா இந்த தடவை நான் Stovetopல காமிக்க போறேன். வியூவர்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, crock potல பண்ற liquid soap வந்து Stovetopல பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தெரிஞ்சது it was very easy and quick அப்படிங்கறத. அந்த ரெசிபியை நான் இன்னைக்கு உங்ககிட்ட காமிக்க போறேன். நீங்க இண்டக்ஷன் வச்சிருந்தீங்கன்னா அதிலேயே நீங்க பண்ணுங்க. இந்த லிக்விட் சோப் பண்றதுக்கான ரெசிபியை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மெஷர் பண்ணி வச்சிருக்க தேங்காய் எண்ணெயை மெல்ட் பண்றேன். மீன் டைம் நம்ம பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு லை வாட்டரை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பொட்டாசியம் ஃப்ளேக்ஸ் டிசால்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த பொட்டாசியம் லை வாட்டரை ஆயில்ஸ்குள்ளே ஊற்றிடலாம். நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு மாதிரி நம்ம இந்த டெம்பரேச்சர் டவுன் ஆகிறதுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை. ஃப்ளேக்ஸ் எல்லாம் டிசால்வ் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய்க்குள்ளே ஊற்றிட்டு நம்ம ஸ்டிக் பிளெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டிக் பிளெண்ட் பண்ண ஆரம்பித்து 3 நிமிஷம் ஆச்சு. ஆனால் இன்னும் எந்த ட்ரேஸும் வரல. இந்த மாதிரி சூடான பாத்திரத்தில் ஸ்டிக் பிளெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த வயர் பாத்திரத்தில் படாமல் பார்த்துக்கணும். பாத்திரம் ரொம்ப சூடாக இருக்குது. வயர் அது மேலே பட்டுச்சுன்னா மெல்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 10 நிமிஷமாக ஸ்டிக் பிளெண்ட் பண்ணிட்டுருக்கேன் ஆன் அண்ட் ஆஃபாக. ஆனால் இன்னும் ட்ரேஸ் வரல. அதனால் ஹை ஃப்ளேமில் வச்ச உடனே பொங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் உடனே லோ ஃப்ளேமில் வச்சேன். ஆனால் கீழே போகல. அதனால கரண்டி எடுத்து கிண்ட ஆரம்பித்தேன். அப்போ கீழே போயிடுச்சு. இந்த தப்பை தயவு செஞ்சு நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சு சமைங்க. இந்த மாதிரி நம்ம அடுப்பில் வச்சு சோப் பண்ணும்போது டெம்பரேச்சர்ஸ் வந்து ரொம்ப ஹையாக ரீச் ஆகுது. அதனால் நம்ம பிளாஸ்டிக் ஸ்டிக் பிளெண்டர் வச்சு பண்ணோன்னா உருகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கிற ஸ்டிக் பிளெண்டர்ஸ் தான் இந்த மாதிரி சோப் பண்ணுறதுக்கு ஏற்ற டூல். இந்த மாதிரி சோப் பண்ணும்போது விட்டு தான் நம்ம ஸ்டிக் பிளெண்டர் போடணும். ஒரேடியாக போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்டிக் பிளெண்டர் போயிடும். நான் இப்படி விட்டு 15 நிமிஷம் ஆச்சு இப்போ வரைக்கும். ஆனால் இன்னும் ட்ரேஸ் ரீச் ஆகலை. எனக்கு என் ஸ்டிக் பிளெண்டர் பிரேக்கே ஆயிரும் தான் நான் நினச்சேன். எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் லக்கிலி பிரேக் ஆகலை. வாங்க மறுபடியும் நம்ம ஸ்டிக் பிளெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். 18 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் ட்ரேஸ் வரல. நானும் எடுத்து அந்த ஸ்டிக் பிளெண்டரோட வாய் பக்கம் பார்த்துட்ருக்கேன். ஆனால் எதுவுமே வரல. கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஸ்டிக் பிளெண்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு கரண்டியை வச்சு கிளற ஆரம்பிச்சிட்டேன். இப்போ டெக்ஸ்சரில் கொஞ்சம் லைட்டாக மாற்றம் இருக்குது. கொஞ்சம் கிரெயினியாக இருக்குது. 25 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் சோப் ரெடி ஆகலை. இப்போ லைட்டாக பொங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம சோப் சப்பானிஃபை ஆகுது. அப்போ நம்ம சோப் ரெடி ஆகிட்டே இருக்குது. நீங்கள் நல்லா கொஞ்சம் அப்படியே கிளறி விடுங்க. பிளெண்ட் பண்ண வேண்டாம். சும்மா ஏதோ ஒரு கரண்டியை வச்சோ இல்லை ஸ்டிக் பிளெண்டர் வச்சோ நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. சோப் ரெடி ஆகிட்டே இருக்குது. அப்போ 25 நிமிஷம் எடுக்குது நம்ம சோப் ரெடி ஆகிறதுக்கு. இப்போ நான் ஸ்டிக் பிளெண்டிங் ஸ்டாப் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு கிளற ஆரம்பிக்க போகிறேன். இந்த சோப்பு கிளற ப்ராசஸ்லேயே உங்களுக்கு தெரியுது கொஞ்சம் சாஃப்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே சோப் வந்து கெட்டியாக நல்ல ஒரு டிரான்ஸ்லூசன்ட் கலர் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சோப் நல்லா டிரான்ஸ்பேரண்ட் கலர் ஆகிடுச்சு. அந்த சாலிட் கலர் போயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு லைட் போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நல்ல ஒரு டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கு இல்லையா? இப்போ நம்ம சோப் ரெடி. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உங்கள் சோப் இந்த கலர் வரும்போது உங்கள் சோப் ரெடின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் குக் பண்ண வேண்டாம். ஆஃப் பண்ணி நீங்கள் டைல்யூட் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
இந்த லிக்விட் சோப்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு கிளாரிட்டி டெஸ்ட்டுன்னு ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, 2 பார்ட் வாட்டர் 1 பார்ட் சோப் வச்சு டைல்யூட் பண்ணுவாங்க. இப்போ இங்கே நான் 2 ounce ஆஃப் வாட்டர் வந்து மெஷர் பண்ண போகிறேன். டிஸ்டில்டு வாட்டராக ஞாபகம் வச்சுக்கோங்க. டேப் வாட்டர் போட்டிங்கன்னா உங்களோட தண்ணி மங்கலாயிரும், ஒரு வெள்ளை கலரில் தான் வரும். அதனால் டிஸ்டில் வாட்டரில் தான் செக் பண்ணணும். 2 ounceக்கு 1 ounce சோப்பு நான் ஆட் பண்ணுறேன். இதுக்குள்ளே ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணும்போது கிளியராக வரணும். வந்துச்சுன்னா என்னோடய சோப் ரெடின்னு அர்த்தம். எல்லா சோப்பும் டைல்யூட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கீழே பார்த்தா பாருங்கள், அந்த சோப்பு எல்லாம் டைல்யூட் ஆகி கிளியராக இருக்குது. இப்போ என் சோப்பு ரெடின்னு அர்த்தம். நான் கிளாரிட்டி டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து 1000 grams கோகனட் ஆயில் வச்சு தான் இந்த சோப் பண்ணேன். ஸோ கோகனட் ஆயில் சோப் வந்து 1:2 டைல்யூட் பண்ணலாம். இவ்வளோ பண்ணிட்டோம். பிஹெச்சையும் டெஸ்ட் பண்ணிடலாம். டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் க்ரீன் கலர் வந்திருக்கு. க்ரீன் கலர் இஸ் அ குட் pH பேலன்ஸ் இன் மை சார்ட். ஸோ நம்ம சோப் இஸ் இன் அ குட் pH பேலன்ஸ். இப்போ டைல்யூஷன் பற்றி நான் பேச போகிறேன். சோப்பை டைல்யூட் பண்ணும்போது 1:1 பண்ணலாம், 1:1.5 பண்ணலாம், 1:2 பண்ணலாம். நான் இங்கே 1:2 பண்ணியிருக்கேன். ஏன்னா இது கோகனட் ஆயில்னால. இதே ஆலிவ் ஆயில்னால் 1:4 கூட நீங்கள் பண்ணலாம். ஏன்னா திக்காக வரும் ஆலிவ் ஆயில். ஒரு சோப்புக்கும் ஒரு கன்சிஸ்டன்சி. அதே போல் நீங்கள் டைல்யூட் பண்ணும்போது சூடு பண்ணி ஊற்றுறது தான் நல்லது. சீக்கிரமாக உங்களுக்கு டிசால்வ் ஆயிரும். உங்கள் சோப்பு எந்த அளவுக்கு தின்னாக வரணுங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். தின்னாகவும் இருக்கலாம், திக்காகவும் இருக்கலாம். இல்லை திக் பண்ணுறதுக்காக நீங்கள் சால்ட் வாட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். இட்ஸ் டோட்லி ஆப்ஷனல். இப்போ எல்லா தண்ணியும் ஊற்றியாச்சு, மிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு. அதனால இப்போ நான் இதை மூடி வச்சுட்டு நான் தூங்க போகிறேன். நாளைக்கு காலையில் வந்து உங்களுக்கு மறுபடியும் சோப்பு எப்படி டைல்யூட் ஆகிருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ காலையில் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் சோப்பு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிசால்வ் ஆகிடுச்சு. நல்லா கிளியராக இருக்குது. நான் உங்களுக்கு ஆல்சோ என்னோடய சோப்போட கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி பிடிக்கும். 1:2 போட்டிருக்கேன். பட் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி பிடிக்குதோ அதை எடுத்துக்கலாம். நான் இந்த சோப்பை வச்சு என் பாத்திரம் கழுவேன், லாண்ட்ரி போடுவேன், வாஷிங்க்கு யூஸ் பண்ணுவேன். பாத்திரம் விளக்க யூஸ் பண்ணும்போது மட்டும் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றிட்டு, அதாவது டிஸ்டில் வாட்டர் ஊற்றிட்டு நான் என்னுடைய பம்பில் ஃபில் பண்ணிக்குவேன். ஏன்னா இல்லைனா ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த பம்பில் வராது. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைல்யூட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சோப்பு ரெடி. இந்த லிக்விட் சோப்பை எங்கள் வீட்டில் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை. இந்த வீடியோவை பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பலவழக்கு உபயோகிங்கள்.